வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில்க் சாரீக்கு, ஒரு ஆர்ட் சில்க் சாரீக்கு வந்துட்டு எம்ப்ராய்டிங் மார்க்கிங் வந்து எப்படி, ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ளவுஸு ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஆரி போடுவாங்க போல். அவங்களுக்கு வந்துட்டு ஆரிக்கு வந்து மார்க் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது சேனலில் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்டில் பண்ண சொன்னாங்க. அவங்க பொண்ணு வந்து ஆரி போடுவாங்க போல். அதனால் அதுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுங்கக்கா, நாங்கள் வந்து ஆரி போட்டு தரேன், நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். அதாவது 2 சைடுமே பார்டர் வந்து சேம் தான். அதனால் பார்டர் சைடு எடுத்துக்கிட்டேன். ஜாயிண்ட் இல்லாமல் போடணும் அப்படிங்கிறதுக்காக பார்டர் மட்டும் வந்து டாப் போர்ஷனும் அப் அண்ட் டாப்பில் இருக்கிற பார்டர் ரெண்டையுமே வந்துட்டு ஹேண்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஹேண்டை வந்து ஒரு டைம் ட்ரா பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அந்த டஸ்ட்டை வந்து மார்க்கர் வச்சு டஸ்ட் பண்ணோன்னா அது அப்படியே ட்ரேஸ் விழும். அந்த ட்ரேஸ் வச்சு நம்ம அப்படியே அக்யூரேட்டாக போட்டுக்கலாம். அந்த மெத்தடில் தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு சைடு விழுந்த ட்ரேஸ் வந்து இன்னொரு சைடு விழுந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஹைலைட் பண்ணியாச்சு. ஹைலைட் பண்ணி அதை வந்து ஓவராக ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு கிளாத்தை வந்து சென்டராக போட்டு ஹைட் மெஷர்மெண்ட், அதாவது சென்டராக வந்து கவர் பண்ணிவிட்டு ஹைட் மெஷர்மெண்ட் போட்டுட்டு, இப்போ அதையும் சேம் ப்ரொசீஜரில் அதை எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா ஹைலைட் பண்ணியாச்சு. இதுதான் அதோட நெக்கு, ஷோல்டர் எல்லாமே பண்ணியாச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கும் ட்ரா பண்ணியாச்சு. எல்லாமே நார்மல் ரவுண்ட் நெக்கு தான். இது ஃப்ரண்ட் நெக் எடுத்தாச்சு. ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இது வந்து ரைட் சைடு, அது வந்து லெஃப்ட் சைடு அப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஃபைனலாக அதோடைய ட்ரேசிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் இது பானைக்கு, பட் அவங்க ஆரி போட்டது வந்துட்டு ரவுண்ட் நெக்கில் கேட்டிருந்தாங்க. ஃபைனலாக அது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ரவுண்ட் ஷேப்பு, ஒரு சைடு ஒரு ஸ்லீவும் இன்னொரு ஸ்லீவும், சென்டரில் வந்துட்டு நெக் போர்ஷனும் சைடில் வந்துட்டு கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.